ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பேபி ரெசிபி மக்கானா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். ஒரு கப் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கோங்க. ஒரு 5 பேரிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. பேரிச்சப்பழத்தை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா மக்கானாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லேயே மக்கானா நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஊற வச்சிருக்க பேரிச்சப்பழத்துலேருந்து கொட்டையை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பேரிச்சப்பழத்துலேயே ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான மக்கானா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள், அவங்க சாப்பிட்றாங்களாங்கன்னு. அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. அவங்க சாப்பிட்ல அப்படின்னா ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.